Shalom, praise God. Day 161, Be the Light in the World என்ற தலைப்பில் உபாகமம் 9ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். உபாகமம் 9ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே, இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து இப்பொழுது என்று சொல்லும் போது அவர்கள் யோர்தானை கடந்து பலத்த ஜாதிகளை துரத்தும் பொழுது நடைபெறுகிற சம்பவத்தை குறிக்கிறது. வசனம் 2 இப்பொழுது அவர்கள் பிரவேசிக்க போகிற மக்களை குறித்து ஏற்கனவே வேவு பார்த்தவர்கள் சொன்னதை விட கேடான ஒரு அறிக்கையை இங்கே கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தேசத்தில் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். இருந்தாலும் நீங்கள் உள்ளே பிரவேசியுங்கள் என்று இளம் தலைமுறையினரை அனுப்புகிறார். இந்த ஜனங்களின் பெற்றோர் முன்பு ஒரு நாள் கர்த்தர் அவ்வாறு சொன்னபோது உள்ளே பிரவேசிக்க மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. தேவனுக்கும் தெரியும் அங்கே ராட்சதர்கள் உண்டு என்று. ஆனால் அவர்களோடு கூட தேவன் வருவதாக தெரிவித்திருந்த பொழுதும் அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனை மறுக்க தோன்றியது. கிறிஸ்தவர்கள்தான் எப்போதுமே ஒரு சிறு கூட்டமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தேவனோடு இருக்கிறபடியினாலே அவர்களே அதிகமானவர்களாய் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. உபாகமம் 9:3 வசனத்தை பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார். அந்த தேசத்தில் வாழ்கிற ஜனங்களை அப்புறப்படுத்தும் பொறுப்பை தேவன் எடுத்துக்கொள்கிறார். தேவன்தான் சிருஷ்டிகர், எனவே அதை செய்ய அவரே முன் செல்ல வேண்டும். வசனம் 4, என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. இங்கே கர்த்தர் மிகவும் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் நல்லவர்கள் என்பதாலே இந்த பூமியை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. அங்கே வாழ்ந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் இருந்தபடியினாலே அவர்களை துரத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதமான ஜனங்கள் என்று அவர்களை பிரித்து கொண்டு வரவில்லை. வசனம் 5, 6 வாசிக்கும் போது அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நம்மிலே எந்த நீதியான காரியமும் இல்லை என்பது அவருக்கு தெரியும். உபாகமம் 9:7, பொன் கன்று குட்டியை உருவாக்கி கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதை யாத்திராகமம் 32:4 வசனத்தில் வாசிக்கும் போது அந்த பொன் ஆபரணங்கள் அங்கே விக்கிரக வணக்கத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. சங்கீதம் 106:19 வாசிக்கும் போது அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். இதைத்தான் 9வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதை திரும்ப திரும்ப சொல்கிறார். உபாகமம் 9:14 16வது வசனத்திலும் அதே திரும்ப வருகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 13:5 என்னன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் என்று. பரீட்சைக்கு நில்லாமல் நமக்கு தெரியாது நாம் எப்படி இருக்கிறோம் என்று. உபாகமம் 9:17-18வது வசனத்தை பார்க்கும்போது சங்கீதம் 103:7 நினைவுக்கு வருகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இப்ப தேவன் பாவத்தை வெறுக்கிறார் என்று மோசே அறிந்திருந்தார். ஆனால் இன்றைக்கு நமக்கு இந்த உணர்வு இருக்கிறதா என்று நாம் சிந்திப்போம். மோசே கர்த்தருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடந்து உபவாசித்து தேவனிடத்தில் கதறி தண்ணீர் கூட குடியாமல் 40 நாட்கள் இருந்தார். ஏன்? தேவனுடைய வழிகளை மோசே அறிந்திருந்தார். இதுபோல் நாமும் அமர்ந்திருந்து அவர் தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 9:19வது வசனம், உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்துக்கும் பயந்திருந்தேன், ஆனால் அந்த முறையும் கர்த்தர் என் மன்றாட்டை கேட்டார் என்று அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் குறித்து இங்கே மோசே கூறுகிறார். ரோமர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும்போது அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பானோ அவன் மேல் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். இப்போ தேவனுடைய இந்த 2 குணநலனையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது நம்மால். அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அதே நேரம் இரக்கமுள்ளவராகவும் இருக்கிறார். உபாகமம் 20:21வது வசனத்தை பார்க்கும்போது எத்தனை பரிதாபம் பாருங்க. அந்த விக்கிரகத்தை பொடித்து தண்ணீரில் போட்டு குடிக்கும்படி செய்கிறார்.
உபாகமம் 9:22-24 வரை வசனங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேல் மக்களை பின்னால் திரும்பி பார்த்தபோது அவர்கள் தேவனிடத்தில் உண்மையாயிருந்த நாட்களை காண முடியவில்லை. விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்திப்போம். நம்மில் அநேகர் ஒரு நாள் கூட தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லை. உபாகமம் 9:25 வசனத்தை பார்க்கும்போது இந்த சம்பவம் ஜனங்கள் காதேஸ் பர்னேயாவிலே வாக்குத்தத்த பூமிக்குள் பிரவேசிக்க மறுத்த போது உள்ள சம்பவத்தை மோசே கூறுகிறார். உபாகமம் 9 வசனங்கள் 26-29 வரை பார்க்கும்போது மோசேக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியும் அவருக்கு. அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். உபாகமம் 9:12, நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று கூறினார். ஆனால் இங்கே உபாகமம் 9:26 வசனத்திலே இந்த ஜெபத்திலே மோசே என்ன சொல்கிறார்? இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல, உம்முடைய ஜனங்கள். இவர்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து கொன்று போட்டீர்களே என்று மற்றவர்கள் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். ஸோ எல்லாமே கீழ்ப்படியாததுனால தான் இத்தனை கான்சிக்வன்ஸும். மோசேயை போல நாமும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க மறக்காமல் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிவோம். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த உபாகமம் 9ஆம் அதிகாரத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எங்களுக்கு மாதிரியாக காண்பித்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்லி தந்திருக்கிறீரப்பா. உம்முடைய வழிகளை மோசேக்கு தெரியப்படுத்தினது போல எங்களுக்கும் உம் வழிகளில் நடக்க கீழ்ப்படிதலையும் உணர்வையும் தாங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.